ஹாய் இன்ஸ்டா சொந்தங்களே, அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நான் உங்கள் கார்த்திகா, திருப்பூர் கார்த்திகா, காய்கறி கடை கார்த்திகா. சரிங்களா? எனக்கு சொல்றதுக்கு நிறைய அடையாளம் இருக்கு. அதாவது நான் திருப்பூர் அப்படின்னு சொல்றேன், அதோட நான் காய்கறி கடை வச்சிருக்கேன்னு சொல்றேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னோட இன்ஸ்டா சொந்தங்களுக்கு நான் அன்போடு தெரிவிச்சுக்கிறேன். என்ன அப்படின்னா, நான் எவ்வளவு வீடியோ போட்டாலும் சலிக்காம லைக் போடுறீங்க, கமெண்ட் பண்றீங்க, நல்லபடியா கமெண்ட் பண்றீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 5 மாசம் கழிச்சு மறுபடியும் காய்கறி கடை திறந்திருக்கேன். இத்தனால பாத்தீங்கன்னா நான் வீட்டுல இருந்து தான் ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். முதல்ல நான் என்னோட சொந்த மனசுல இருக்கிறதுல நான் உங்ககிட்ட கொட்டுறேன். உங்களை வந்து என்னோட சொந்தமா நினைச்சு கொட்டுறேன். இன்ஸ்டா நான் எதுக்கு வந்தேன்னா, காய் கடையை டெவலப் பண்றதுக்காக நான் வந்தேன். இடையில வந்து அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஒரு 5 மாசமா நான் காய் கடைக்கு போக முடியல. காய் கடை க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தோம். இப்ப வேற வழி இல்லாம மறுபடியும் அம்மாக்கு உடம்பு ரெடி ஆயிருச்சு, திறந்துட்டோம். உங்களோட சப்போர்ட், உங்களோட அன்பு அதில் எனக்கு என்னன்னைக்குமே வேணும். காய் கடையிலையும் சரி, காய் கடை நம்ம ரெகுலர் கஸ்டமரும் சரி. சரிங்களா? அதோட நான் நிறைய வீடியோ போட்டு உங்களை ரொம்ப தொல்லை பண்றேன்னு நினைக்கிறேன். மன்னிச்சுக்கோங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டுகளை நான் செலக்ட் பண்ணி போடுறேன். யாராருக்கெல்லாம் அந்த பாட்டு பிடிக்குமா, பாட்டு பிடிக்குதுன்னு சொல்லுங்க. அப்புறம் ஓன் வயசுல கூட ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். இப்ப எதுக்கான பதிவா அதை சொல்லாம நான் உங்கள்கிட்ட தொடர்ந்து பேசி உங்களை ரொம்ப போடுறேன்னு நினைச்சுக்காதீங்க. இப்பதான் காய் கடையை முடிச்சுட்டு தம்பியை மாத்தி விட்டு வீட்டுக்கு வந்தேன். இப்ப இனிமேல் தான் வந்து அம்மாக்கு சமைக்கணும். அம்மாக்கு சமைச்சு அம்மாக்கு சாப்பாடு போடணும். மணி கரெக்டா 9:20 ஆயிடுச்சு. எப்பவுமே 9 மணிக்கு வந்துடுவேன். இன்னைக்கு ஒரு 20 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. இனிமேல் சமைச்சு போட்டு சாப்பிட்டு படுக்கிறதுக்கு மணி 11 மணி ஆயிரும். இதுதான் என்னோட ரொட்டீன் வாழ்க்கை. காலையில அம்மாக்கெல்லாம் சமைச்சு கொடுத்துட்டு 10 மணி 10:30 மணிக்கு மேலதான் நான் கடைக்கு போவேன். அது வரைக்கும் தம்பி கடையை பார்த்துப்பான். இப்பதான் நான் வீட்டுக்கு வரேன் பாருங்களேன். வரும்போது வீட்டுல இருந்து கொஞ்சம் கடையில இருந்து கொஞ்சம் காய்கறி எல்லாம் எடுத்துட்டு வரேன். நாம காய்கறி கடை வச்சிருக்கோம். யாரா இருக்கலாம் உங்களுக்கு காய்கறி நீங்க திருப்பூர்காரா இருந்தா காய்கறி தேவைப்பட்டா காய்கறி கடைக்கு வரலாம், என்ன பார்க்கலாம். என் கூட உங்களுக்கு வீடியோ எடுக்கணும்னு ஆசைகள் இருந்தால் கண்டிப்பாக அக்கா எடுத்து தரப்படும், அக்காவோ தங்கச்சியோ எடுத்து தரப்படும். ஓகேவா? இப்ப நம்ம வீட்டுக்கு மேல போலாம். நம்ம அம்மா கிட்ட போய் அம்மாக்கு என்னென்ன வாங்கிட்டு இருந்திருக்கணும்னு சொல்லி கொண்டு கொடுக்கலாம். சரிங்களா? வாங்க போலாம். மினி குட்டி பிளாக்னு கூட வச்சுக்கோங்க. இனிமே டெய்லி இந்த மாதிரி ஒண்ணு வரும். உங்களுக்கு அன்பு தொல்லை. ஒரு சிலருக்கு பிடிக்காதவங்க, என்ன பிடிக்காதவங்களுக்கு இது வந்து கஷ்டமா இருக்கும். என்ன பிடிச்சவங்களுக்கு இது அன்பு தொல்லை. சரிங்களா? வாங்க போலாம். கண்ணே கனி முத்தி மணி அருகிவா, கண்ணே கனி முத்தி மணி அருகிவா, கரும்பினில் தேன் வைத்த கண்ணம் என்னவா, தனித்தமிழ் வாழையில் கால். நம்ம லைட் கூட போடாம உள் ரூம்ல மட்டும் லைட் போட்டிருக்காங்க. இருட்டா இருக்குது. நம்ம லைட் போடுவோம். ஓகே, லைட் போட்டாச்சு. லைட் போட்டோன்னே பவரா கண்ணு இருட்டி போன கண்ணு திறந்த மாதிரி இருக்கு. எங்க அம்மாவை பாக்குறீங்களா? ஒரு சின்ன மினி பிளாக்னு கூட வச்சுக்கோங்க. அம்மாக்கு நான் ஒரு முக்கியமான விஷயம் அம்மாக்கு பிடிச்சது வாங்கிட்டு வந்திருக்கேன். அம்மா, நான் உனக்கு ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னன்னு சொல்லு. நான் உனக்கு ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசிட்டு போயிடுறேன். நான் உனக்கு ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னன்னு சொல்லு. உனக்கு பிடிச்சது பாரு. போண்டாதான் உனக்கு பிடிக்குமா? வேற ஒன்னும் பிடிக்காதா? இவங்க தான் என்னோட அம்மா. என்னோட வீடியோ ஃபாலோ பண்றவங்களுக்கு இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாத்துட்டீங்களா? இவங்க தான் என்னோட அம்மா. மணி 9 ஆச்சு. இந்தா அது என்னன்னு பிரிச்சு பாரு. ஆமா, பால்கோவா போட்டு ஒப்புட்டு. ரெண்டு இருந்துச்சு. நான் ஒண்ணு சாப்பிட்டு உனக்கு ஒண்ணு கொண்டு வந்தேன். அதே மாதிரி சோளக்கருது உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, மக்காச்சோளம். ஸ்வீட் கார்ன் இல்ல, மக்காச்சோளம். சாப்பிடு. நான் உனக்கு தோசை சுட்டுட்டு வரேன். சரியா? என்ன மூக்குத்தி மாத்தி போட்டுருப்பியாட்டு இருக்குது? வீட்டுல இருந்து இதான் வேலை. கம்மல் மாத்தி போட இது போட்டு எப்ப போடுறது? முடியறதுக்கு சரி, பொட்டல எங்க காணும்? அப்படியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவங்க தான் என்னோட அம்மா. இப்பதான் போயிட்டு வந்தேன் காய் கடைக்கு. இனி நம்ம போய் அடுப்புக்கிட்ட போய் 10 மணி 10:30 மணி ஆயிரும். இவதான் நம்ம ரொட்டீன் வாழ்க்கை. அந்த கேப்லயும் உங்களுக்கு நான் நிறைய என்னால முடிஞ்ச வீடியோல நான் போஸ்ட் பண்றேன்.
இந்த வீட்டுக்குள்ளேயும் லைட் போடல, இதுவும் இருட்டதான் கிடக்குது. யூடியூப் சொந்தங்களே, இன்ஸ்டா சொந்தங்களே, எல்லோருக்கும் அன்பான அழகான ஒரு இனிய இரவு வணக்கம். எல்லோரும் இன்னைக்கு சனிக்கிழமை திருப்பூர் கோயம்புத்தூர்காரா இருந்தா கோயம்புத்தூர்காரா இருந்தீங்கன்னா வேலைக்கு போயிருப்பீங்க. வாரம் பூரா ஒர்க் பண்ணிட்டு சனிக்கிழமை சம்பளம் வாங்கிட்டு வந்து வீட்டுல மனைவிக்கு குழந்தைங்களுக்கு எல்லாம் தேவையானது வாங்கிட்டு வந்திருப்பீங்க. ஓகே, என்னோட அம்மா பாத்திரம் எல்லாம் சுத்தமா கழுவி வச்சுட்டாங்க. இங்க பாருங்க, பாத்திரம் எல்லாம் கிளீனா கழுவி வச்சுட்டாங்க. இனி நம்ம சமைக்கிறதா வேலை. டக்குன்னு சமைச்சிடலாம். பாத்திரம் கழுவி இருந்தாலே மைண்ட் ரிலாக்ஸேஷன் ஆயிரும். எப்படின்னா பாத்திரம் கழுவாம இருந்தா எப்படா பாத்திரத்தை கழுவி எப்படா சமைக்கிறது அப்படின்னு இருக்கும். இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. ஏன்னா அம்மா பாத்திரம் கழுவி வச்சுட்டாங்க. இனி நம்ம மாவு இருக்கு, எடுத்து தோசை சுத்தி தக்காளி கடையலாம், இன்னும் தேங்காய் சட்னி அரைக்கலாம், ஏதோ ஒண்ணு பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இன்ன வரைக்கும் எங்களோட வீடியோ பொறுமையா பார்த்ததுக்கும் கேட்டதுக்கும் ரொம்ப நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். எங்களோட மினி பிளாக் சரிங்களா? இனிமே முடிஞ்சா நான் கடையில வந்து கூட மினி பிளாக் போட முயற்சி பண்றேன். ஓகே, பாய். கொஞ்சம் சாமான் பாத்திரம் எல்லாம் கசகசன்னு இருக்குது. பாத்திரம் கழுவி எப்படி அம்மா அமுத்தி வச்சிருக்காங்க பாருங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை காட்டணும். 30 வருஷமா ஒரு வடச்சட்டி வச்சிருக்கேன்னு சொன்னா நம்புவீங்களா? 30 வருஷமா இந்த வடச்சட்டி 30 வருஷமா வச்சிருக்காங்க. அம்மா ஞாபகத்துமா வச்சிருக்காங்க. நம்ம கிட்ட ஈய வடச்சட்டி இருக்கு, அது போக காப்பர் பாட்டம் வடச்சட்டி இருக்கு, சில்வர் வடச்சட்டி 1க்கு 3 வடச்சட்டி இருக்கு. வடச்சட்டினா எப்படி சொல்றது, வடச்சட்டி அப்படின்னா அந்த மாதிரி எப்படி சொல்றது, வடச்சட்டி தான் திருப்பூர்ல அதுக்கு பேர் வடச்சட்டி சரிங்களா? எல்லாமே இருந்தும் இந்த சட்டி மட்டும் வடச்சட்டி மட்டும் விடுறதுக்கு மனசு வரல. அப்புறம் பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல ஒரு 40 வருஷமா வச்சிருக்கிற ஒரு குக்கர் இருக்குது. யாராவது வீட்டுல 40 வருஷமா குக்கர் இருக்குமா? எங்க வீட்டுல 40 வருஷமா யூஸ் பண்ற குக்கர் இருக்கு. நான் பிறந்தப்ப வாங்கின, பிறந்த 2 வருஷத்துல 35 வருஷமா 36 வருஷமா வச்சிருக்கேன் அந்த குக்கருக்கு. எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, நீ பிறந்து கொஞ்ச நாள் கழிச்சு வாங்கின குக்கரு இன்னமும் யூஸ் பண்ற அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குக்கரு இன்னும் கைப்பிடி போனாலும் கைப்பிடி மாத்தி மாத்தி, லப்பர் மாத்தி மாத்தி, வால்யூ போனாலும் வால்யூ மாத்தி மாத்தி, விசில் மாத்தி மாத்தி, ஆனா குக்கர் மட்டும் அதே குக்கர், மூடியும் குக்கரும் லப்பரும் எல்லாத்தையும் மாத்தி மாத்தி வச்சுக்குவாங்க. அந்த குக்கர் மட்டும் மறக்காம வச்சிருக்கேன். 12 லிட்டர் குக்கர். ஆனா நான் வருஷத்துல 2 குக்கர் மாத்துவேன். ஆனா எங்க அம்மா பாருங்க 40 வருஷமா ஒரு குக்கர் வச்சிருக்காங்க. இதெல்லாம் பேசி உங்களை பிளேடு போறேன்னு நினைக்கிறீங்களா? எத்தனை பேர் எங்களை மாதிரி கஞ்சத்தனமா இருக்கிறீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். சரி, ஓகே, பாய். எல்லாரும் சாப்பிடுங்க, ஹாப்பியா இருங்க, அவங்கவுங்க ஃபேமிலியோட நிம்மதியா இருங்க, சந்தோஷமா இருங்க, ஜாலியா இருங்க. குறிப்பு, அவங்கவுங்க வீட்டுல அவங்கவுங்க மனைவியோட அவங்கவுங்க கணவரோட சந்தோஷமா ஹாப்பியா குழந்தைங்களோட உங்க ஃபேமிலி அப்பா அம்மாவோட ஃபேமிலியா ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. ஹாப்பி சண்டே, அட்வான்ஸ் ஹாப்பி சண்டே. பாய். இன்னைக்கு நான் ரொம்ப பேசிட்டேன், ரொம்ப வீடியோ போட்டேன், சாரி. பாய்.